ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையை போற்றி நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு தேய்பிறை பஞ்சமி வராகி அம்மன் வழிபாடு. வராகி அம்மன் ராஜராஜேஸ்வரியின் காவல் தெய்வமாக இருந்தாங்க. சப்த கன்னிகளில் 5வது கன்னியாக இருந்ததுனால இவங்கள பஞ்சமுகின்னு சொல்லலாம். வராகி அம்மாவை எந்த முறையில் வழிபட்டால் நமக்கு நினைத்த காரியம் நடக்குங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே அம்மனை வழிபடணும்னு நினைக்கிறவங்க பஞ்சமி திதியில் வழிபாடு செய்யலாம். வராகி அம்மனை நினச்சிக்கிட்டு நம்ம சுத்தபத்தமாக குளிச்சுட்டு பூஜை அறையில் அவங்களுக்காக ஒரு விளக்கேற்றி நம்ம விரதம் இருந்து நம்ம அவங்களுக்கு பிடித்த நெய்வேத்தியம் வைத்து நம்ம வணங்கலாம். பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு, வராகி அம்மன் கோவிலுக்கும் போயிட்டு நம்ம அவங்கள வழிபாடு செஞ்சுக்கிட்டு வரலாம். இது பொதுவான வழிபாடு. நம்ம நினைச்ச காரியம் நினைச்சபடி நடக்கணும் அப்படின்னாக்கா வராகி அம்மனோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கணும். அதற்கு நமக்கு கூடுதலாக நம்ம மந்திரங்கள் உச்சாடல் செய்யணும். நம்ம பூஜை செய்வதற்கு முன்னாடி விநாயக பெருமானை மனசார நினச்சி அவருக்கு அருகம்புல் சாத்தி நீங்கள் வழிபடுங்க. அவங்களுக்கு 11 ரூபாய் எடுத்து விநாயகர் பாதத்தில் வைங்க. என்னுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட முதல்ல நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை வைங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட மனசார வேண்டிக்கிட்டு இந்த வழிபாட்டை தேய்பிறை பஞ்சமி திதி இன்றைக்கி நம்ம செய்யலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மாலை 6:20க்கு மேலே பஞ்சமி திதி தொடங்கிடுது. நாளை சனிக்கிழமை மாலை 6:20 பஞ்சமி திதி முடியுது. அதனால் நீங்கள் இன்றைக்கி 6 மணிக்கு மேலே நீங்கள் வராகி அம்மனை வழிபாடு செய்யலாம். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையிலையும் வராகி அம்மனை வழிபாடு செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமையில் வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் அன்றைய தினம் அசைவத்தை தவிர்க்கிறது நல்லது. இப்போது இன்றைய தினம் நீங்கள் வழிபாடு செய்கிறது இரவு 9லேருந்து 10 மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சுருங்க. வீட்டில் வராகி அம்மா படமோ சிலையோ இருந்துச்சுன்னா அந்த படத்தை சுத்தம் செஞ்சு அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அவங்களுக்கு பிடித்த பூக்களை சாற்றி அவங்களுக்கு பிடித்த நெய்வேத்தியம் நீங்கள் வச்சு ஒரு விளக்கு ஏற்றி அதை அம்மனாவும் நினைக்கலாம். அம்மன் படம் இல்லாத பட்சத்தில் ஒரு விளக்கேற்றி அதில் அம்மனாக நினைச்சு நம்ம அவங்கள வணங்கலாம். இன்றைக்கி தேய்பிறை பஞ்சமிங்கிறதுனால இன்றைக்கி என்ன பண்ணுங்கள், ஒரு அகல் விளக்கெடுத்து சுத்தமாக அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு அதில் இலுப்பெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. இப்படி தீபம் ஏற்றும்போது தீபம் ஒன்று வடக்கு பார்த்து வைங்க, இல்லைன்னா கிழக்கு பார்த்து வைங்க. இப்போ கிழக்கு பார்த்து தீபம் வைக்கிறீங்கன்னா நீங்கள் வடக்கு பார்த்து உட்காந்துக்கோங்க. வடக்கு பார்த்து தீபம் வைக்கிறீங்கன்னா நீங்கள் கிழக்கு பார்த்து உட்காந்துக்கோங்க. அம்மனுக்கு பிடித்த நிறம் பச்சை. அதனால் நீங்கள் பச்சை கலர் ட்ரெஸ் கூட போட்டுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் அம்மனுக்கு நீங்கள் வழிபாடு செய்யும்போது கீழே தரையில் உட்காராமல் ஒரு துணி விரித்து போட்டு உட்காரலாம். அந்த துணி பச்சை நிறமாக இருக்கிறது மிகவும் சிறப்பானது. இப்போது இந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும். இப்போ நல்லா உட்காந்துக்கிட்டு வராகி அம்மனை நல்லா மனசார நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் வராகமுகி வித்மகே ஆத்ராசனி தீமகி தன்னோ யமுனா பிரசோதயா. இதை ஸ்க்ரீனில் நான் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த மந்திரத்தை 108 முறை நீங்கள் சொல்லணும். அதுக்கப்புறம் கற்பூர தீபதூப ஆராதனை எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வச்சுருக்கிற நெய்வேத்தியத்தை நீங்களும் சாப்பிட்டுட்டு மற்றவங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். இது மாதிரி தொடர்ந்து நீங்கள் 5 முறை இந்த வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல் அனைத்தையுமே நிறைவேற்றி கொடுப்பாங்க வராகி அம்மா. இப்போ ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் தொடங்குறீங்க, ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க வராகி அம்மனோட பூஜைனாக்கா வராகி அம்மனுக்கு தேங்காய் தீபம் ஞாயிற்றுக்கிழமை ஏற்றுறது மிக மிக சிறப்பு. இப்போ ஞாயிற்றுக்கிழமை தொடங்க போகிறீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் செய்யுங்க. பஞ்சமி திதியில் தொடங்க போகிறீங்கன்னா தொடர்ந்து பஞ்சமி திதியில் செய்யுங்க. ஏதாவது ஒரு இது ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பஞ்சமி திதியில் ஆரம்பிச்சிட்டிங்க உங்கள் வழிபாடுனா நீங்கள் பஞ்சமி திதியிலே தொடர்ந்து பண்ணுங்கள். வராகி அம்மனோட இந்த மந்திரத்தை நம்ம உச்சாடல் செஞ்சு உருவேற்றிவிட்டோன்னா வராகி அம்மன் நம்ம என்ன நினைத்தோமோ அதை கண்டிப்பான முறையில் நமக்கு செய்து கொடுப்பாங்க. நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவாங்க. நிச்சயமாக தேய்பிறை பஞ்சமி நாளில் ஒரு அகல் விளக்கில் இலுப்பெண்ணெய் ஊற்று விளக்கேற்றுவது மிக 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 சிறப்பு. நம்முடைய அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற்றப்படும். அம்மாவை நினச்சி இன்னைக்கு இந்த ஒரு வழிபாடை நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை அம்மா நிகழ்த்துவாங்க. எப்பொழுதுமே அம்மாவோட பாதங்களை பிடிச்சிக்கோங்க. உங்களை கண்ணிமை போல் அவங்க பாதுகாப்பாங்க. வராகி அன்னையின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.